Welcome to this math class. 8th standard second chapter power playல 2.5ல linear growth versus exponential growth. ராக்ஸி கிட்ட அவள் ரீட் பண்ண சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவலில் இருக்கிற மூணுக்கு லேடர் பில்டு பண்ண ஸ்டோரியை பற்றி சொல்லிட்டு இருக்கிறா. இதை மாதிரி மூணுக்கு லேடர் இருந்தால் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு குயிக் கெஸ் பண்ணணும், எவ்வளோ இருக்கும்? நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து 1000ல் இருக்குமா, லேக்ஸில் இருக்குமா, க்ரோஸில் இருக்குமா, இல்லைன்னா அதை விட அதிகமாக இருக்குமா? இப்போ அதுக்கு வந்து நம்ம ரீசனபிள் அசம்ஷன் பண்ணணும். 2 ஸ்டெப்புக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து 20 சென்டிமீட்டர்னு அசியூம் பண்ணிக்கலாம். விஷுவலைஸிங் இந்த ப்ராப்ளம் ஆஸ் ஷோன். நம்ம இதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். எர்த் வந்து இங்கே இருக்குது, மூன் இங்கே இருக்குது, இப்போ லேடர் வந்து இங்கே இருக்குது. லேடர் 2 ஸ்டெப்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 20 சென்டிமீட்டர். எர்த்துக்கும் மூணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 3,84,400 கிலோமீட்டர். We have to find out how many 20 centimeter make 3,84,400 கிலோமீட்டர். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, எத்தனை 20 சென்டிமீட்டர் மேக்ஸ் 3,84,400 கிலோமீட்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 3,84,400 கிலோமீட்டரை 20 சென்டிமீட்டராக டிவைட் பண்ணால் எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து நீடட் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ டிவைட் பண்ணி பார்க்கலாம். 3,84,400 கிலோமீட்டர். இது சென்டிமீட்டராக மாற்றோம்னா இன்ட்டு 1000 இன்ட்டு 100 டிவைடட் பை 20. ஸோ டிவைட் பண்ணோன்னா 192260 கிடைக்குது. திஸ் இஸ் 192 crore 20 lakh ஸ்டெப்ஸ், இல்லைன்னா 1,922,000,000 ஸ்டெப்ஸ். இந்த ஃபிக்ஸ்டு இன்க்ரீஸ் இருக்கு இல்லையா, ஃபிக்ஸ்டு இன்க்ரீஸ்னால் 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டராக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு இன்க்ரீஸை தான் லீனியர் க்ரோத்னு சொல்லுவோம். லீனியர் க்ரோத்துங்கிறது வந்து அடிட்டிவ், அதாவது 20 + 20 + 20 192 crore and 20 lakh டைம்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து லீனியர் க்ரோத்னு சொல்லுவோம். 46 folds ஆஃப் எ பீஸ் ஆஃப் பேப்பர், அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் தட் ஷைன், மேஜிக்கல் பாண்ட், காம்பினேஷன், இது எல்லாத்துலேயுமே வந்து மல்டிப்ளிகேட்டிவாக க்ரோத் இருந்துச்சு. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்பெனன்ஷியல் க்ரோத்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இது வந்து ஃபோல்டிங் பேப்பர். கேன் யூ கம் அப் வித் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லீனியர் க்ரோத் அண்ட் ஆஃப் எக்ஸ்பெனன்ஷியல் க்ரோத்? ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் க்ரோத். ரீட்ஸ் 10 pages எவ்ரி டே, ஸோ த டோட்டல் பேஜஸ் இன்க்ரீஸ் பை 10 each டே. ஒவ்வொரு நாளும் 10 pages ரீட் பண்ணால் டோட்டல் பேஜஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? ஒவ்வொரு நாளும் 10 இன்க்ரீஸ் ஆகுது, ஆட் ஆகுது, 10 ஆட் ஆகுது. அப்போ இது வந்து லீனியர் க்ரோத். செகண்ட் ஒன், a child gets ₹100 pocket money every week, so the total money increases by ₹100 each week. குழந்தைக்கு வந்து ₹100 பாக்கெட் மணி கொடுத்தாங்க எவ்ரி வீக் அப்படின்னா அது டோட்டல் மணி வந்து ஒவ்வொரு வீக்குமே வந்து 100 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுவும் ஆட் ஆகுது, லீனியர் க்ரோத். நெக்ஸ்ட் எக்ஸ்பெனன்ஷியல் க்ரோத். ஃபர்ஸ்ட் ஒன், a single cell splits into 2 every minute. ஒரு சிங்கிள் செல் வந்து எவ்ரி 2 மினிட்க்கு ஒருக்க ஸ்ப்ளிட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து எக்ஸ்பெனன்ஷியல் க்ரோத், இது மல்டிப்ளை ஆகும். செகண்ட் ஒன், the number of leaves on a plant doubles every week during spring. ஸ்ப்ரிங்கில் பிளான்ட்டில் இருக்க நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து எவ்ரி வீக் டபுள் ஆகுது. இது எவ்ரி வீக் டபுள் ஆகும்போது அது மல்டிப்ளை தான் எக்ஸ்பெனன்ஷியல் க்ரோத். கெட்டிங் எ சென்ஸ் ஃபார் லார்ஜ் நம்பர்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி லேக்ஸ், க்ரோர்ஸ், மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸை பற்றி படித்தோம். அதாவது லேக்னா 10^5, அதாவது 5 zeros இருக்கும், 10^5. க்ரோர்னா 7 zeros இருக்கும், தட் இஸ் 10^7. அரப்னா 9 zeros வரும் ஒன்றுக்கு அப்புறம், தட் இஸ் 10^9. மில்லியன்னா 10^6, பில்லியன்னா 10^9. அரபும் பில்லியனும் சேம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கும் ஒன்றுக்கு அப்புறமா. ஸோ இதெல்லாம் படிச்சிருந்தோம். இதை விட லார்ஜ் நம்பர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது 10ஓட பவர்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 10^0. கென்யாவில் இருக்கிற ஒயிட் ரைனோஸ் வந்து 2 ஃபீமேல் தான் இப்போ வேர்ல்டில் வந்து அலைவாக இருக்குது. 2 ஃபீமேல் தான் இருக்குது. 2 × 10^0. 10^0 is 1, அது 2 × 10^0 கொடுத்துருக்காங்க. 10^1. இப்போ 2024 பிகினிங்கில் ஹெனான் கிபான்ஸோட டோட்டல் பாப்புலேஷன் வந்து 42 தான் இருக்குது. 4.2 × 10^1 எழுதிக்கலாம். ஸோ இந்த 4.2 தான் 4 × 10^1 கொடுத்துருக்காங்க. ரைனோஸ், தென் ஹெனான் கிபான்ஸ் 10^2. இந்த மிட் ஆஃப் 2025 எஸ்டிமேஷன் படி. காக்காப்போ அப்படிங்கிற பேர்டு வந்து 242 தான் அலைவாக இருக்குன்னா 242 எப்படி எழுதலாம்? 2.42 × 10^2 எழுதலாம். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, 2 × 10^2. 10^3க்கு இந்தோனேஷியா பேஸ்டு கொமடோ ட்ராகன்ஸ் இருக்குல்ல, இந்த ட்ராகன்ஸ் வந்து 3000ஓட லெஸ்ஸாக தான் இருக்குது. 3000 எப்படி எழுதலாம்? 3 × 10³ எழுதலாம். நெக்ஸ்ட் 10^4. 2005 எஸ்டிமேட் படி
மேன்டு உல்ஃப் பாப்புலேஷன் வந்து 17,000 கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1.7 இன்ட்டு 10^4 எழுதலாம். மேன்டு உல்ஃப் இங்கே கொடுத்துருக்காங்க. 10^5 4.15 lakh ஆஃப்ரிக்கன் எலஃபண்ட்ஸ் தான் இருக்குது. 4.15 lakhனா 4 இன்ட்டு 10^5. நெக்ஸ்ட் 10^6 50 lakh இல்லைனா 5 million அமெரிக்கன் அலிகேட்டர்ஸ் இருக்குது. 50 lakh மீன்ஸ் 5 இன்ட்டு 10^6. 5 million-ஆலும் 5 இன்ட்டு 10^6 தான். 10^7 குளோபல் கேமல் பாப்புலேஷனுக்கு 3.5 crore விட அதிகமாக இருக்குது. ஸோ 3.5 crore ஆர் 35 million. அது எப்படி எழுதலாம்? 3.5 இன்ட்டு 10^7. நெக்ஸ்ட் 10^8 20 crore இல்லை 20 million, தட் இஸ் 2 இன்ட்டு 10^8. அதை விட அதிகமான வாட்டர் பஃபலோஸ் வேர்ல்டு வைடில் இருக்குது. நெக்ஸ்ட் 10^9 த எஸ்டிமேட்டட் குளோபல் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டார்லிங்ஸ் இஸ் அரவுண்ட் 1.3 அரப் அட் 1.3 billion. இப்போ ஸ்டார்லிங்ஸுங்கிறது வந்து பேர்டு. இதோட குளோபல் பாப்புலேஷன் வந்து 1.3 அரப்னு கொடுத்துருக்காங்க, ஆர் 1.3 billion கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் எழுதணும். 1.3 அரப் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ட்டு 10^9 அர்த்தம். பில்லியனாலுமே 9 zeros தான். The global human population as of 2025 is 8.2 Arab or 8.2 billion. 8.2 into 10^9 இருக்காங்க. ஸ்டார்லிங் பேர்ட்ஸ் வந்து ஸ்கையில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் பேட்டர்னில் தான் ஃப்ளை ஆகும். ஒரு டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ண மாதிரி எந்த பேட்டர்னில் வந்து போகணும் அப்படிங்கிறது அந்த பேர்ட்ஸ்க்கு நல்லா தெரியும். வித் a global human population of about 8 into 10^9 and about 4 into 10^5 African elephants, can we say that there are nearly 20,000 people for every African elephant? இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆஃப்ரிக்கன் எலஃபண்ட்டுக்கும் எத்தனை ஹியூமன் பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர்ல்டு வைட் ஹியூமன் பாப்புலேஷன் வந்து 8 into 10^9 கொடுத்துருக்காங்க. ஆஃப்ரிக்கன் எலஃபண்ட்டோட பாப்புலேஷன் வந்து 4 into 10^5 கொடுத்துருக்காங்க. இப்போ ஹியூமன் பாப்புலேஷனை ஆஃப்ரிக்கன் எலஃபண்ட் பாப்புலேஷனால் டிவைட் பண்ணால் ஹியூமன் பாப்புலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 8 into 10^9. ஆஃப்ரிக்கன் எலஃபண்ட் பாப்புலேஷன் வந்து 4 into 10^5. 4 8 கன்சிடர் பண்ணால் 2 கிடைக்கும். வெயிட் பண்ணுறோம். ஸோ அது வந்து பவரை வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ 2 into 10^4 கிடைக்குது. 10^4னா 4 zeros. ஸோ தட் இஸ் 20,000. அப்போ ஒவ்வொரு ஆஃப்ரிக்கன் எலஃபண்ட்டுக்கும் 20,000 ஹியூமன் பாப்புலேஷன் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் எஸ், there are nearly 20,000 people for every African elephant. 10^10 global chicken population 33 billion சொல்கிறாங்க. 33 billion என்னது? 33 into 10^9. பட் ஃபஸ்ட் டிஜிட் நம்ம வந்து 1 to 10க்குள்ளே கொடுக்கணுங்கிறதுனால 3.3 into 10^10. நெக்ஸ்ட் 10^12 2023 எஸ்டிமேஷன் படி வேர்ல்டு வைட் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 30 crab ஆர் 3 trillion கொடுத்துருக்காங்க. 1 crab அப்படிங்கிறது 100 அரப் அண்ட் 1 trillion இஸ் 1000 billion. 1 அரப்னா என்னது? 1க்கு அப்புறம் 9 zeros இருக்கும். தட் இஸ் 10^9. 1 crab அப்படிங்கிறது 100 அரப். தட் இஸ் எவ்ரி 2 பிளேஸுக்கு ஒருக்க இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டத்தில் கமாஸ் வந்து பிளேஸ் பண்ணுவோம். ஸோ 1 crab is equal to என்ன ஆகும்? 1க்கு அப்புறம் எத்தனை ஜீரோஸ் இருக்கும்? 11 zeros இருக்கும். தட் இஸ் 10^11. 1 பில்லியனுக்கு வந்து 10^9. 1 trillion வந்து 10^12 வரும். ஏன்னா அங்கே 3 பிளேஸஸ்க்கு ஒருக்க கமாஸ் வந்து பிளேஸ் பண்ணுவோம். 30 crabனு கொடுத்துருக்காங்க. 30 into 10^11 அர்த்தம். 3 into 10^12 எழுதலாம். 3 trillion 3 into 10^12. ஸோ இது ரெண்டும் சேம். இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டத்தில் 1 lakh வந்து 10^5. 1 crore 10^7. அதாவது எவ்ரி 2 பிளேஸஸ்க்கு ஒருக்க கமா வந்து பிளேஸ் பண்ணுவோம். அப்போ 1 அரப் அடுத்து வந்து 10^9 2 இன்க்ரீஸ் ஆகும். 1 crab 10^11 2 பிளேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 1 நீல் 2 zeros இன்க்ரீஸ் ஆகி 10^13. 1 பத்மா 10^15. இப்போ இன்டர்நேஷ்னல் பிளேஸ் வேல்யூ சிஸ்டத்தில் வந்து 1 million 10^6. எவ்ரி 3 பிளேஸஸ்க்கு ஒருக்க கமா வந்து பிளேஸ் பண்ணுவோம். 1 billion is equal to 10^9 கிடைக்கும். நெக்ஸ்ட் 3 zeros ஆட் ஆகி 1 trillion is equal to 10^12. அடுத்து 3 zeros ஆட் ஆகி 1 quadrillion 10^15 கிடைக்கும். இங்கே 1 அரபும் 1 பில்லியனும் ஈக்குவல், 1 பத்மாவும் 1 quadrillion ஈக்குவல். 10^14 தி எஸ்டிமேட்டட் மொஸ்கிட்டோ பாப்புலேஷன் வேர்ல்டு வைடு இஸ் 11 நீல் அப்படி கொடுத்துருக்காங்க. மொஸ்கிட்டோ பாப்புலேஷன் வேர்ல்டு வைடு வந்து 11 நீல்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 100 trillion. இப்போ 11 நீல்னு அர்த்தம் 11 into நீல் வந்து எவ்வளவு? 1 நீல்ஸ் ஈக்குவல் 10^13. இப்போ 11 into 10^13. ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா 1.1 into 10^14.
ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து 1க்குள்ளே இருக்கணும். அதனால் 1.1 இன்ட்டு 10^14 எழுதுவோம். 110 ட்ரில்லியன் அப்படின்னா இன்ட்டு ட்ரில்லியனுக்கு வந்து எவ்வளவு 10^12. 1.10 இன்ட்டு 10^14 ஆகிடும். இங்கே 2 பிளேசஸ் நம்ம வந்து டெசிமல் எடுத்துருக்கிறதுனால 10^14 ஆகிடும். ஸோ இந்த ரெண்டுமே சேம் வேல்யூ தான். 1.1 இன்ட்டு 10^14. 10^15க்கு வந்து பீட்டில் பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் வந்து 1 பத்மா இல்லைன்னா 1 குவாட்ரிலியன் சொல்கிறாங்க. அது என்னது 1 இன்ட்டு 10^15. எர்த்வார்ம் பாப்புலேஷனும் 1 பத்மா 1 குவாட்ரிலியன் சொல்கிறாங்க. 10^16 ஆண்ட்ஸோட பாப்புலேஷன் வேர்ல்டு வைடு எவ்வளோ இருக்கான் 20 பத்மா ஆர் 20 குவாட்ரிலியன் சொல்கிறாங்க. 20 பத்மா அப்படின்னா 20 இன்ட்டு 10^15. ஸோ இது எப்படி எழுதலாம் 2.0 இன்ட்டு 10^16 எழுதலாம். அதான் கொடுத்துருக்காங்க. இந்த பாப்புலேஷன் ஆண்ட்ஸோட டோட்டல் வெயிட் வைல்டு பேர்ட்ஸ் வைல்டு மேமல்ஸை வந்து கம்பைன் பண்ணும்போது அதிகம்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. இந்த வைல்டு அனிமல்ஸை விட இந்த வேர்ல்டு வைட் இருக்க எல்லா ஆண்ட்டையும் சேர்த்தோன்னா அதில் வெயிட் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ எர்த்தில் இருக்கிற பீச்சஸ் டெசர்ட்ஸில் இருக்க சாண்ட் அதை வச்சு இந்த மாதிரி சாண்ட் கேசல்ஸ் பண்ணோன்னா ஒவ்வொரு ஆண்ட்டுக்குமே 10 லிட்டில் சாண்ட் கேசல்ஸ் வந்து கொடுக்கலாமா, அந்த அளவுக்கு சாண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதான் 10^21 இஸ் த நம்பர் ஆஃப் கிரெயின்ஸ். நெக்ஸ்ட் 10^23 எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் யூனிவர்ஸில் வந்து எவ்வளவு அப்படின்னா 2 இன்ட்டு 10^23. 10^25 2 இன்ட்டு 10^25 ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து எர்த்தில் இருக்குது. 16 drops per milliliter வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். Calculate and write the answer using scientific notation. How many ants are there for every human in the world? ஒவ்வொரு ஹியூமனுக்கும் ஈக்குவலாக எத்தனை ஆண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாப்புலேஷன் ஆஃப் ஆண்ட் எவ்வளவு 2 இன்ட்டு 10^16. பாப்புலேஷன் ஆஃப் ஹியூமன் வந்து 8 இன்ட்டு 10^9. இப்போ ஆண்ட்டோட பாப்புலேஷன் அதிகம். ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து எத்தனை ஆண்ட் அப்படிங்கிற ரேஷியோ பார்க்க போகிறோம். பாப்புலேஷன் ஆஃப் ஆண்ட்டை வந்து பாப்புலேஷன் ஆஃப் ஹியூமனால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த ரேஷியோ கிடச்சிரும். பாப்புலேஷன் ஆஃப் ஆண்ட்டை வந்து 2 இன்ட்டு 10^16. பாப்புலேஷன் ஆஃப் ஹியூமன் வந்து 8 இன்ட்டு 10^9. கீழே 4 டைம்ஸ் வரும். இது டிவைடுங்கிறதுனால பவரை வந்து மைனஸ் பண்ணலாம். 10^16 - 9 இங்கே 1/4 வரும். 1/4 வந்து டிவைட் பண்ணால் 0.25. பவரை மைனஸ் பண்ணோன்னா 10^7 கிடைக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து 1 to 10க்குள்ளே இருக்கணும் சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு. ஸோ அதை 2.5 எழுதிட்டு 10^7ங்கிறது வந்து 6 ஆகிடும். ஏன்னா ஒரு 10 இங்கே வரதுனால 2.5 இன்ட்டு 10^6 ஆண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எவ்ரி ஹியூமனுக்கு வந்து 2.5 இன்ட்டு 10^6 ஆண்ட்ஸ் இருக்குது. ஸோ தேர் ஆர் 2.5 இன்ட்டு 10^6 ஆண்ட்ஸ் ஃபார் எவ்ரி ஹியூமன் இன் த வேர்ல்டு. இஃப் எ ஃப்ளாக் ஆஃப் ஸ்டார்லிங்ஸ் கண்டெய்ன்ஸ் 10,000 birds, how many flocks could be there in the world? அதாவது ஃப்ளாக் அப்படின்னா இப்போ வந்து இந்த ஸ்டார்லிங் பேர்ட்ஸ் வந்து மாதிரி குரூப்பாக வந்து ஃப்ளை ஆகுது இல்லையா, ஸோ அதுதான் 1 ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃப்ளாக்கில் வந்து 10,000 பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எத்தனை ஃப்ளாக்ஸ் வந்து வேர்ல்டில் அப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டார்லிங்ஸை ஒரு ஃப்ளாக்கில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டார்லிங்ஸை டிவைட் பண்ணால் எத்தனை ஃப்ளாக் வேர்ல்டில் இருக்குது அப்படிங்கிறது கிடச்சிரும். So population of starlings is equal to 1.3 into 10^9. Number of starlings in a flock வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10,000. So that is 4 zeros-ங்கனால 10^4. இப்போ 1.3 into 10^9 by 10^4. That is equal to 1.3 into டிவைடிங்னால பவர்ஸை மைனஸ் பண்ணுறோம் 10^9 - 4. 1.3 into 10^5. இப்போ எத்தனை ஃப்ளாக் கிடச்சிருக்கு? There could be 1.3 into 10^5 flocks in the world அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. If each tree had about 10^4 leaves, find the total number of leaves on all the trees in the world. ஒரு ட்ரீயில் வந்து 10^4 லீவ்ஸ் இருக்குது அப்படின்னா வேர்ல்டில் இருக்கிற எல்லா ட்ரீஸ்லேயும் எவ்வளோ லீவ்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இன் த வேர்ல்டு வந்து 3 இன்ட்டு 10^12. நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இன் ஈச் ட்ரீ வந்து 10^4. இப்போ ஒவ்வொரு ட்ரீலையும் 10^4 லீவ்ஸ் இருந்ததுன்னா எல்லா ட்ரீஸ்லையும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இன் 1 ட்ரீ 3 இன்ட்டு 10^12 இன்ட்டு 10^4. ஸோ 3 இன்ட்டு
இப்போ வந்து மல்டிப்ளைங்கிறதுனால பவர் ஆட் பண்ணணும். 10 பவர் 12 + 4, that is 3 into 10 power 16. Total number of leaves on all trees in the world is equal to 3 into 10 power 16. If you stacked sheets of paper on top of each other, how many would you need to reach the moon? ஷீட்ஸ் ஆஃப் பேப்பரை ஒன்றுக்கு மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணி அடுக்கி மூன் வரைக்கும் ரீச் ஆக எத்தனை ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் வந்து தேவைப்படும் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் மூன் வந்து 3,84,400 கிலோமீட்டர். ஷீட்டோட திக்னஸ் எவ்வளோ தெரியாது, ஸோ அதை அசியூம் பண்ணிக்கிறோம். லெட் அஸ் அசியூம் திக்னஸ் ஆஃப் எ ஷீட் ஆஃப் பேப்பர்ஸ் ஈக்குவல் டு 0.001 சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் மூனை வந்து திக்னஸ் ஆஃப் த ஷீட் ஆஃப் பேப்பரால் டிவைட் பண்ணோம்னா எத்தனை ஷீட்ஸ் தேவைப்படுங்கிறது நமக்கு கிடச்சிரும். கிலோமீட்டரில் இருக்குது, இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ யூனிட்டை வந்து கன்வெர்ட் பண்ணணும். கிலோமீட்டரை வந்து மீட்டராக மாற்ற ஒரு 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மீட்டரை வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ண 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நியூமரேட்டர் என்ன ஆகும் அப்படின்னா 3,84,400 இன்ட்டு 1000 இன்ட்டு 100 சென்டிமீட்டர் ஆகிடும். டினாமினேட்டரில் வந்து டெசிமல் இருக்கிறதுனால டினாமினேட்டரில் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர்லேயும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ தான் வேல்யூ வந்து சேமாக இருக்கும். இப்போ இந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளோ இருக்குது? 3 + 2 + 3, ஸோ 8 இருக்குது. ஸோ 3,84,400 இன்ட்டு 10 power 8 நியூமரேட்டரில் கிடைக்குது. டினாமினேட்டரில் வந்து 1000 மல்டிப்ளை ஆகி இது 1 ஆகிடும். 3,84,400 வந்து நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதணும் அப்படின்னா 3.844 இன்ட்டு 3க்கு அப்புறம் எத்தனை பிளேஸ் இருக்குது? 5 பிளேசஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு 10 power 5 வரும். ஆல்ரெடி இங்கே 10 power 8 இருக்குது நியூமரேட்டரில். ஸோ 3.844 இன்ட்டு இந்த பவர் ஆட் பண்ணோன்னா 10 power 13 கிடைக்கும். அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் தேவைப்படுது? 3.844 இன்ட்டு 10 power 13 ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் வந்து ஸ்டாக் பண்ணோன்னா மூணுக்கு வந்து ரீச் ஆக முடியும். ஆனால் பேப்பரோட திக்னஸ் வந்து 0.001 சென்டிமீட்டராக இருக்கணும். A different way to say your age. How old are you அப்படின்னு எஸ்ட்டு கேட்குறான். I completed 13 years a few weeks ago அப்படின்னு ஆக்சி சொல்கிறா. How old are youன்னு திருப்பியும் எஸ்ட்டு கேட்குறான். I am 4,840 days old today அப்படின்ற ஆக்சி சொல்கிறா. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இயர்ஸில் சொன்னால் இப்போ டேஸில் சொல்கிறா. How old are you அகைன் எஸ்ட்டு கேட்குறான். I am this many hours old said Roxy. இப்போ 4,840 டேஸை வந்து ஹவர்ஸாக சேஞ்ச் பண்ணணும்னா 24ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதனால் 1 டேக்கு 24 hours. ஸோ 4840 இன்ட்டு 24 வேல்யூ இஸ் 1,16,160 hours. 1,16,160 hours. எஸ்ட்டு கேட்குறான். I am 4,070 days old today. Can you find out my date of birth அப்படின்னு கேட்குறான். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இப்போ 4,070 டேஸில் வந்து எத்தனை இயர்ஸுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு 365ஆல் டிவைட் பண்ணணும். 11 years ப்ளஸ் சம் டேஸ்ன்னு கிடைக்கும். இப்போ 11 இன்ட்டு 365 வந்து 4,015 டேஸ். இப்போ ஃப்ரம் டுடே 11 years பேக் அப்படின்னா 3 லீப் இயர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 4,015ஓட ப்ளஸ் 3 ஆட் பண்ணணும். ஸோ 4,018 டேஸ். இப்போது 4,070லேருந்து 4,018 வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ த வேல்யூ இஸ் 52 டேஸ் பிஃபோர். இன்னிலேருந்து 52 டேஸ்க்கு முன்னாடி டேட் ஆஃப் பர்த் வந்து கிடச்சிரும். 52 டேஸுக்கு முன்னாடி உள்ள டேட்டு தான் டேட் ஆஃப் பர்த். இஃப் யூ ஹவ் லிவ்ட் ஃபார் எ மில்லியன் செகண்ட்ஸ் ஹவ் ஓல்டு வுட் யூ பி? இப்போ மில்லியன் செகண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணியிருந்தா எவ்வளவு ஏஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1 டேக்கு வந்து ஃபஸ்ட்டு எத்தனை செகண்ட்ஸ்னு பார்க்கலாம். 1 day is equal to 24 hours into 60 minutes into 60 seconds. 86,400 seconds கிடச்சிருது. 1 million seconds is equal to 6 zeros 10 lakh. 10 lakh செகண்ட்ஸை 86,400 செகண்ட்ஸால் டிவைட் பண்ணோன்னா எத்தனை டேஸ்ன்னு கிடச்சிரும். தட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 11.6 days. மில்லியன் செகண்ட்ஸ்க்கு லீவ் பண்ணியிருந்தா என்ன ஏஜ் அப்படின்னா 11.6 days. The answer. We shall look at approximate times and timelines of some events and phenomena and use powers of 10 to represent and compare these quantities. Time in seconds. Comparison to real world events or phenomena. 10 power 0 1 second. ஒரு பால் வந்து
மேலே வந்து த்ரோ பண்ணி கிரவுண்டில் வந்து ஃபால் பேக் ஆகிற டைம் வந்து 1 செகண்ட், அது 10 பவர் 0. 10 பவர் 1 ஈக்குவல் டு 10 செகண்ட்ஸ். நம்ம பாடியில் வந்து பிளட் வந்து கம்ப்ளீட் 1 ஃபுல் சர்க்குலேஷன் பண்ணுறது வந்து 10 செகண்ட்ஸ். 10 ஸ்கொயர் செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 1.6 மினிட்ஸ். 10 செகண்ட்ஸ் மினிட்ஸ் ஆகணும்னா 6ஆல் டிவைட் பண்ணணும். 10 ஸ்கொயர் இஸ் 100. 100/60 இஸ் ஈக்குவல் டு 1.6 மினிட்ஸ். சன்லேருந்து எர்த்துக்கு வந்து ரீச் ஆகிற லைட்டோட டைம் வந்து 8 மினிட்ஸ். தட் இஸ் 5 × 10 ஸ்கொயர் செகண்ட்ஸ். 10 cube 16.6 மினிட்ஸ். எர்த்தோட லோ ஆர்பிட்டில் இருக்கிற சேட்டலைட் வந்து கம்ப்ளீட்டாக 1 ரிவால்யூஷன் பண்ணுறதுக்கு வந்து 5.5 × 10 பவர் 3 செகண்ட்ஸ் ஆகும். லைஃப் ஸ்பேன் ஆஃப் அடல்ட் மேஃப்ளை. அடல்ட் மேஃப்ளோட லைஃப் ஸ்பேன் 9 × 10 பவர் 4 செகண்ட்ஸ். 10 power 5 seconds is approximately equal to 1.16 days, and 10 power 6 seconds is approximately equal to 11.57 days. Think of some events or phenomena whose time is the order of 10 power 5 seconds and 10 power 6 seconds. Write them in scientific notation. Order வந்து 10 power 5 seconds, 10 power 6 seconds இருக்கிற மாதிரியான event or phenomena நம்ம கன்சிடர் பண்ணணும். First one, comets passing through the earth can be visible over a span around 5 days at peak brightness. எர்த் வழியாக பாஸ் த்ரூ ஆகிற காமெட்ஸ் வந்து அதோட ஸ்பேன் வந்து 5 days பீக் பிரைட்னஸில் இருக்கும். அந்த 5 days செகண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ 1.16 டேஸ்க்கு வந்து 10 பவர் 5 செகண்ட்ஸ் அப்படின்னா 5 டேஸ்க்கு எவ்வளவு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ 5/1.16 டிவைட் பண்ணோன்னா 4.3 கிடைக்கும், இன்ட்டு 10 பவர் 5 கிடைக்கும். 4.3 × 10 பவர் 5 செகண்ட்ஸ். 10 பவர் 6 செகண்ட்ஸ்க்கு வந்து சொல்லணும். ஒலிம்பிக் கேம்ஸோட டியூரேஷன் வந்து 17 டேஸ். 17 டேஸ் எப்படி எழுதலாம்? இப்போ 1.16க்கு வந்து 10 பவர் 5 செகண்ட்ஸ் அப்படின்னா 17 டேஸ்க்கு எத்தனை செகண்ட்ஸ்னு பார்க்குறோம். ஸோ 17 டிவைடட் பை 1.16 இஸ் ஈக்குவல் டு 14.655 இன்ட்டு 10 பவர் 5. ஸோ இப்போ 14 வந்து நம்ம இப்போ 1. சயின்டிஃபிக் நோட்டேஷனில் 1 to 10 தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் டிஜிட். 1.4655 இன்ட்டு 10 பவர் 6 செகண்ட்ஸ். 10 பவர் 7 செகண்ட்ஸ் அப்படின்னா 115.7 டேஸ், அதாவது 3.8 months. மங்கள்யான் மிஷன் வந்து மார்ஸை ரீச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து 2.65 × 10 பவர் 7 செகண்ட்ஸ். 10 பவர் 8 செகண்ட்ஸ் அப்படின்னா அது வந்து 3.17 இயர்ஸ். 10 பவர் 9 செகண்ட்ஸ்னால் 31.7 இயர்ஸ். நெப்டியூன் வந்து சன்னை சுற்றி ஒரு கம்ப்ளீட் ரிவால்யூஷன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து 5.2 × 10 பவர் 9 செகண்ட்ஸ். 10 பவர் 10 செகண்ட்ஸ், தட் இஸ் 317 இயர்ஸ் அப்ராக்சிமேட்லி. சோலா டைனசிட்டியோட ரூல்டு இயர் 3 × 317 இயர்ஸ், தட் இஸ் நியர்லி 900 இயர்ஸ். 10 பவர் 11 செகண்ட்ஸ்னால் 3170 இயர்ஸ். ஓல்டஸ்ட் லிவிங் ட்ரீ அதோட ஏஜ் வந்து 1.57 × 10 பவர் 11 செகண்ட்ஸ். 10 பவர் 12 செகண்ட்ஸ்னால் 31,700 years. Early Homo sapiens first appeared in 2 to 3 lakh years ago. First human வந்து appear ஆகி 2 to 3 lakhs years ஆயிடுச்சு. Approximately equal to 7 × 10 power 12 to 9 × 10 power 12 seconds. 10 power 13 secondsனா 3.17 lakh years. Stuffed mammoth is estimated to have appeared around 8 to 18 lakh years ago. Stuffed mammothங்கிற அனிமல் வந்து நியர்லி 8 to 18 lakh இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இருந்திருக்கு. 10 power 14 seconds, that is 3.17 million years. A fossil of Kelenken guillermoi, a type of terror bird, is dated 15 million years ago. இது 3.17 million years, 10 power 14 secondsனா. அப்போது 15 millionனா என்னது? 5 × 10 power 14 seconds அப்படின்னா 5 × 3 15 million இயர்ஸ்னு வந்துடும். ஸோ 5 × 10 power 14 seconds. 10 power 15 seconds, it is approximately equal to 3.17 crore years. ஹிமாலயஸோட ஏஜ் வந்து 5.5 crore years, that is 1.7 × 10 power 15 seconds. 10 power 16 secondsனா 31.7 crore years approximately. Plants on land started 47 crore, that is 470 million years ago. இப்போ இது எத்தனை செகண்ட்ஸ்? 31.7 crore வந்து 10 power 16 செகண்ட்ஸ்னா 47 crore என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1.48 × 10 power 16 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 1.48 × 10 power 16 seconds. 10 power 17 seconds, that is approximately 3.17 billion years. The earth is 4.5 billion years old.
10 பவர் 9 செகண்ட்ஸ் தான் வந்து ஒரு லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஹியூமன். 10 பவர் 18 seconds ago, universe did not exist according to the modern physics. Calculate and write the answer using scientific notation. Scientific notationல ஆன்சர் கொடுக்கணும். If one star is counted every second, how long would it take to count all the stars in the universe? Answer in terms of the number of seconds using scientific notation. இப்போ எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா 2 into 10 power 23 ஸ்டார்ஸ். 1 ஸ்டார் இஸ் கவுண்டட் எவ்ரி செகண்ட் அப்படின்னா 2 into 10 power 23 ஸ்டார்ஸ் வந்து எவ்வளோ டைம் ஆகும்னா 2 into 10 power 23 seconds ஆகும். Answer is 2 into 10 power 23 seconds. Next one. If one could drink a glass of water 200 ml every 10 seconds, how long would it take to finish entire volume of water on earth? ஒருத்தர் வந்து 10 செகண்ட்ஸில் 200 ml வாட்டர் குடிக்க முடியும் அப்படின்னா வேர்ல்டில் இருக்கிற வால்யூம் ஆஃப் வாட்டரையும் ட்ரிங்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ எஸ்டிமேட்டட் வாட்டர் ஆன் தி எர்த் வந்து நமக்கு ஃபேக்ஸில் கொடுத்துருக்காங்க 2 into 10 power 25 ட்ராப்ஸ். இப்போ ட்ராப்ஸ் வந்து மில்லி லிட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். ஒரு 10 செகண்ட்ஸ் 200 மில்லி லிட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணுறதுனால நம்ம மில்லி லிட்டரை கன்வெர்ட் பண்ணணும். 1 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 16 ட்ராப் அசியூம் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 2 into 10 power 25 வந்து 16ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி அது எம்எல் ஆயிரும். 2/16 வந்து 0.125 கிடைக்கும். இன்ட்டு 10 power 25 எம்எல். இப்போது இந்த 0.125 வந்து 1.25ன்னு எடுத்துகிட்டு இந்த 25லேருந்து ஒரு பவர் குறைஞ்சிரும். 10 power 24 ml ஆகிடும். டைம் டேக்கன் டு ட்ரிங்க் 1.25 into 10 power 24 ml வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 200 ml வாட்டருக்கு வந்து 10 செகண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னா 1.25 into 10 power 24 mlக்கு வந்து எவ்வளவு செகண்ட்ஸ் ஆச்சு? 1.25 into 10 power 24 into 10/200. 0 will get cancel. 2ஆல் டிவைட் பண்ணால் 0.625 into 10 power 24க்கு கீழே இருக்குது 10 power 1 இருக்குது. ஸோ 24 minus 1 is 10 power 23. 6.25 into 6.25 எழுதுனதுனால 23லேருந்து ஒரு பவர் குறைஞ்சி 10 power 22 seconds ஆகிடும். A pinch of history. புத்திஸ்ட் ட்ரீடைஸ் லலித விஸ்தாராவில் ஃபஸ்ட்டு சென்ச்சுரி பிசியில் வந்து ஆட் பவர்ஸ் ஆஃப் 10 up to 10 power 53 நம்பர் நேம்ஸ் வந்து இருக்கிறத பார்க்கலாம். அதில் வந்து மேத்தமெட்டிஷியன் அர்ஜுனாவுக்கும் பிரின்ஸ் கௌதமாவுக்கும் இடையில நடந்த டைலாகில் வந்து இதெல்லாம் இருக்குது. 100 கோட்டிஸை வந்து ஆயுதா சொல்லுவாங்க 10 power 9. 100 ஆயுதாஸ் வந்து நியூத்தான்னு சொல்லுவாங்க 10 power 11. 100 நியூத்தாஸ் வந்து காங்கரான்னு சொல்லுவாங்க, தட் இஸ் 10 power 13. அப்படியே கண்டினியூ ஆகி 100 சர்வபலாஸ் வந்து விசம்ஜனா கட்டி 10 power 47. 100 விசம்ஜனா கட்டிஸ் சர்வஜ்னா 10 power 49. 100 சர்வஜ்னாஸ் எ விபூத்தங்காமா 10 power 51. 100 விபூத்தங்காமாஸ் இஸ் எ தலக்ஷனா 10 power 53. Mahavircharya gives list of 24 up to 10 power 23 in his treatise கணித்த சார சங்கிரகா. ஜெயின் ட்ரீடைஸ் அமல சித்தியில் வந்து பவர் ஆஃப் 10 up to 10 power 26 தட் இஸ் தசானந்தா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எப்பாலி கிராமர் ட்ரீடைஸ் கச்சையானா வந்து லிஸ்ட் நம்பர் நேம்ஸ் அப் டு 10 power 140 நேம்ட் அசன்கேயா. ஃபார் எக்ஸ்பிரஸிங் ஹை பவர்ஸ் ஆஃப் 10 ஜைனா அண்ட் புத்திஸ்ட் டெக்ஸ்ட் யூஸ் பேசஸ் ஆஃப் ஹை பவர்ஸ் ஆஃப் 10 வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஜைனா அண்ட் புத்திஸ்ட் டெக்ஸ்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சஹசா 1000, கோட்டி 10 million, பிரயுத்தா 10 power 0, தசா சத சஹசா 10, 100, 1000 வந்து இந்த மாதிரி அந்த பேஸை யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது மாடர்ன் நேமிங்லேயே நமக்கு வந்து 100,000 என்னது 100,000 வந்து 1 lakh தட் இஸ் 10 power 2 into 10 power 3 = 10 power 5. இந்த மாதிரி நம்ம வந்து பேஸ் கம்பைன் பண்ணி எழுதுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க அந்த பேஸஸ் யூஸ் பண்ணி எழுதியிருந்திருக்காங்க. 100 கராப் வந்து நீல்னு இந்த ஃபேக்ட்ஸில் படித்தோம். 100 நீல் இஸ் ஏ பத்மா, பத்மா வரைக்கும் பார்த்துருந்தோம். 100 பத்மா இஸ் ஷாங்க், 100 ஷாங்க் இஸ் மகாஷாங்க். இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் வந்துட்டு எவ்ரி 1000க்கு வரும். ஸோ மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், தென் குவாட்ரில்லியன், குவின்டில்லியன், செக்ஸ்டில்லியன், செப்டில்லியன், ஆக்டில்லியன், நானில்லியன், டெசிலியன். What does the first part of each name denote? Bina 2, Trina 3, Quadna 4, இது வந்து 4, இது 5, இது 6, 7, Octna 8, Nana 9, Decilina 10. The number 10 power 100 is also called Google.
The estimated number of atoms in the universe is 10 power 78 to 10 power 82. Atoms, number of atoms, estimated number of atoms. 10 power Google is called Googleplex, அதாவது 10 power 100. It is hard to imagine how large this number is. நம்ம இந்தியாவில் வந்து ஹையஸ்ட் டினாமினேஷன் உள்ள கரன்சி நோட்டு வந்து 2000 ருபீஸ். ஆனால் மற்ற கண்ட்ரியில் வந்து இப்போது ஹங்கேரியில் வந்து 1946 வந்து ஸ்பெஷல் நோட் வேல்யூடு 160 வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து இஷ்யூ பண்ணதே இல்லை. 2009 வந்து ஜிம்பாப்வே வந்து 100 ட்ரில்லியன் ஜிம்பாப்வியன் டாலர் நோட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 2.5ல் பேஜ் நம்பர் 43 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.